ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறேன் நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்று ஒவ்வொரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 340வது குரலாக அமைய இருக்கின்றது. அழகான ஒரு குரலாகவும் அழகான உரைகளாகவும் அமைந்திருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கை எதுவும் நிரந்தரம் அல்ல, நிலையில்லாதது என்பதை இந்த குரலும் சொல்ல இருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நோய்களுக்கு இடமாகிய இந்த உடம்பில் ஒரு மூலையில் குடியிருந்த உயிர்க்கு நிலையாக பூந்திருக்கும் வீடு இதுவரையில் அமையவில்லையோ? நோய்களை உள்வாங்கக்கூடிய இந்த உடம்புக்குள்ளே ஒரு மூலையிலே இருக்கின்ற அந்த உயிருக்கு நிரந்தரமாக இருப்பதற்கு இதுவரையிலும் எந்த வீடும் அமையவில்லையோ என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கிறது. அதாவது இந்த உடம்பினுள் இருக்கின்ற உயிர் எத்தனையோ நோய்களை, எத்தனையோ பிரச்சனைகளை இந்த தாங்கக்கூடிய இந்த உடம்பில் ஒரு மூலையில் இருக்கின்ற உயிருக்கு கூட நிரந்தரமாக இருப்பதற்கு ஒரு வீடு இதுவரையும் இல்லையாம். இருப்பதற்கான நிரந்தரமானது இல்லை. ஆகவே உயிருக்கு கூட நிரந்தரம் இல்லை. ஆகவே இந்த உடலுக்கும் உயிருக்கும் எதுக்கும் இந்த உலகிலே நிரந்தரம் இல்லை, எல்லாம் நிலையில்லாதது என்பதைத்தான் இது எங்களுக்கு சொல்ல இருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு என்ற குரலுக்காக சில கலைஞர் அவர்களும் ஒரு எழுதியிருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், உடலுடன் தங்கியுள்ள உயிருக்கு அதனை பிரிந்தால் வேறு புகலிடம் கிடையாது. உடலினுள் தங்கியுள்ள உயிருக்கு அதனை பிரிந்தால் வேறு புகலிடம் கிடையாது என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது இந்த உடம்பினிலே ஒரு மூலையிலே இருக்கின்ற உயிர் இந்த உடலை விட்டு பிரியுமாக இருந்தால் அது தங்குவதற்கு வேறு இடம் கிடையாது. ஆகவே இந்த உடம்பும் நிரந்தரமல்ல. எங்கள் உடம்பிலே ஒட்டி இருக்கின்ற ஒரு மூலையில் இருக்கின்ற உயிருக்கு கூட இந்த உலகிலே நிரந்தரம் இல்லை, நிலை இல்லை என்பதைத்தான் கலைஞருடைய உரையும் சொல்லி இருக்கின்றது. அதே போன்றுதான் புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு என்ற குரலுக்காக சாலமன் பாப்பை அவர்கள் உரையை எழுதியிருக்கின்றார்கள். அந்த உரையை பார்ப்போமாக இருந்தால், உடம்பிற்குள் ஒதுங்கி இருந்து உயிருக்கு, அதாவது உடம்பினுள் ஒதுங்கி இருந்த உயிருக்கு நிலையான இருப்பிடம் இன்னும் அமையவில்லை போலும். உடம்புக்குள் ஒதுங்கியிருந்த உயிருக்கு நிலையான இருப்பிடம் இன்னும் அமையவில்லை போலும். இந்த உடம்பு நாங்கள் எவ்வளவோ ஆட்டங்கள் போடுகின்றோம், எவ்வளவு கற்பனை மனக்கோட்டைகள் கட்டி எங்களுடைய வாழ்க்கையை பேராசை கொண்டு வாழ்கின்றோம். இந்த உடம்பு இத்தனை நோய்களையும் இத்தனை ஆசைகளையும் தாங்கி இருக்கின்ற உடம்பினுள்ளே இருக்கின்ற அந்த உயிர் எங்கள் உடலை விட்டு பிரியுமாக இருந்தால் அதற்கு கூட இன்னொரு இடம் இல்லை, அதற்கு கூட நிலை இல்லை. ஆகவே இந்த உடம்பில் இந்த உயிர் பிரியமாக இருந்தால் அந்த உடம்புக்கும் கூட நிலையான இடம் கிடையாது, இந்த உடலுக்கும் கூட நிலையான இடம் கிடையாது. ஆகவே இந்த பூவுலகிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தித்துத்தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நகர்த்தி கொண்டு போக வேண்டும். இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை, நிலை இல்லை என்பதை இன்றைய குரல் எங்களுக்கு தெளிவாக சொல்ல இருக்கின்ற இந்த உடம்பிலே இருக்கின்ற உயிருக்கு கூட எங்கள் உடலை விட்டு பிரியுமாக இருந்தால் அதற்கு இன்னொரு இடம் தங்குவதற்கு இன்னொரு இடம் கூட இல்லை என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைந்திருக்கின்றது. எங்களை செம்மைப்படுத்த வேண்டியதான் இந்த குரல்கள் அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நிரந்தரம் இல்லாத எதையும் தேடி ஓடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கக்கூடாது. நிலையான நல்ல அறங்களை செய்ய வேண்டும். நிலையில்லாத வாழ்க்கையில் நிலையானவைகளை தேடிச் செல்வோம். எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் நல்ல அருளையும் ஆசியும் வழங்க வேண்டும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலில் சந்திக்கலாம். புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு.